தமிழ் வணக்கம். நான் வழக்கறிஞர் உமாசங்கர் பேசுகிறேன். இன்னைக்கு டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா கான்ஸ்டியூஷனல் லா 1ல் ஆர்டிகல் 23 and 24 பாண்டட் அண்ட் சைல்ட் லேபர் ப்ராஹிபிஷன், ஆர்டிகல் 25 to 28 ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜியன், ஆர்டிகல் 29லேருந்து 30 கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸ் ஆஃப் மைனாரிட்டிஸ். ஆர்டிகல் 23 என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ராஹிபிஷன் ஆஃப் பாண்டட் லேபர், அதாவது கொத்தடிமை. ஆர்டிகல் 24 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராஹிபிஷன் ஆஃப் சைல்ட் லேபர், அதாவது குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாண்டட் லேபர் கொத்தடிமை அப்படின்றது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த கல் குவாரிஸில் தான் இருந்திருக்கு. அதாவது இந்த குவாரியில் வந்துட்டு ஆளுங்களை வித்துடுறது. இது வந்துட்டு டிராஃபிக்கிங் ஆஃப் ஹியூமன் பீயிங்ஸ், மீனிங் ஒரு ஹியூமன் பீயிங்கை வந்து ஒரு பொருள் மாதிரி வந்து விற்று வாங்குறது அப்படின்றது தான் வந்துட்டு இதுக்கு பொருள். இது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அடிமைத்தனம், அதாவது மொத்தமாக வித்துடுறதுனால அவங்க வந்து அதுக்கப்புறம் அடிமை அப்படின்ற மாதிரி ஆயிடுது. அவங்களுக்கு வந்து எந்த ஒரு சம்பளமும் இருக்காது. அவங்க அப்படியே காலம் ஃபுல்லாக அங்கேயே வேலை செஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டியதான். கொத்தடிமை அப்படின்றதும் அதே மாதிரி தான். ஸோ இன்னொரு விதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா டிராஃபிக்கிங் ஆஃப் விமன் அண்ட் சில்ட்ரன், அதாவது பெண்கள் வந்து விபச்சாரத்திற்காக விற்கப்படுவது, அதே மாதிரி குழந்தைகளை வந்துட்டு விற்கிறது. இது ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா இதுக்குள்ளே தான் வரும், ஆர்டிகல் 23 தான் வரும். இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம பேசும்போது சில விஷயங்கள் வந்துட்டு சில ஆர்டிகல்ஸ் வந்துட்டு ஸ்டேட்டுக்கு மட்டும்தான் பொருந்தும். அதாவது யாரையாவது வந்து இல்லீகல் டிடென்ஷன் அப்படின்னா ஸ்டேட்டுக்கு மட்டும்தான் பொருந்தும். ஸ்டேட் வந்து யாரையும் வந்து இல்லீகலாக டிடெயின் பண்ணி வைக்க முடியாது. அதே ப்ரைவேட் சிட்டிசனாக இருந்தால் அது பொருந்தாது. அது வந்து வேற ஒரு லாவில் பார்க்க வேண்டியிருக்கும். அந்த ஐபிசியில் வந்துடும். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பேருக்குமே அப்ளிகபிள். ஸ்டேட்லேயும் வந்துட்டும் சரி, ப்ரைவேட்டுக்கும் சரி, ரெண்டு பேருமே வந்து பாண்டட் லேபர் இருக்கக்கூடாது, கொத்தடிமை இருக்கக்கூடாது. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிகல் சொல்லுது. இது டியூட்டி ஆஃப் த ஸ்டேட். இந்த கொத்தடிமைத்தனத்தை வந்து ஒழிக்கணும் அப்படின்றது வந்துட்டு ஒவ்வொரு ஸ்டேட் அப்படின்றது சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் ரெண்டுமே எடுத்துக்கலாம், அவங்களுடைய பொறுப்பு அது அப்படின்னு சொல்லுது. பேகர் அப்படின்னு சொல்றாங்க. பேகர் அப்படின்னா அவங்க வந்துட்டு எந்த ஒரு சம்பளமும் இல்லாம வேலை செய்யறது, அதாவது காலங்காலமா அங்கேயே இருந்து அங்கேயே வேலை செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு. ஆர்டிகல் 24 வந்துட்டு சைல்டு லேபர் ப்ராஹிபிஷன் வந்து பத்தி பேசுது, அதாவது குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு அப்படின்னு சொல்லிட்டு. இது பார்த்தீங்கன்னா 14 இயர்ஸ்க்கு கீழே இருக்கிற யாரும் வந்து ஃபேக்டரிஸ்லேயோ இல்லை வந்து ஹசார்டஸ் எம்ப்ளாய்மெண்ட், அதாவது ஆபத்து வாய்ந்த எந்த ஒரு தொழிலையோ வேலை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுது. எக்ஸாம்பிள் நீங்கள் எடுத்தீங்கன்னா ரயில்வேஸ் அண்ட் போர்ட்ஸ். இதில் வந்துட்டு எந்த ஒரு எக்ஸப்ஷனுமே கொடுக்கல. எந்த விதமான குழந்தை தொழிலாளியும் வந்துட்டு ஒத்துக்க முடியாத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி நம்ம கான்ஸ்டியூஷன் வந்து சொல்லுது. இதுக்கு வந்து சைல்ட் லேபர் ப்ராஹிபிஷன் அண்ட் ரெகுலேஷன் ஆக்ட் அப்படின்னு இருக்கு. கண்டிப்பாக குழந்தை தொழிலாளர் வந்துட்டு 14 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க இந்த ஃபேக்டரியிலையோ இல்லை ஆபத்து வாய்ந்த எந்த வேலையோ செய்யக்கூடாது அப்படின்றது தான் இந்த ஆர்டிகல் 24 அப்ஜெக்டிவ். ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜியன். ஆர்டிகல் 25 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீடம் ஆஃப் கன்சைன்ஸ் அண்ட் ஃப்ரீ ப்ரொஃபஷன், ப்ராக்டிஸ் அண்ட் ப்ராபகேஷன் ஆஃப் ரிலிஜியன் அப்படின்னு சொல்லுது. ஃப்ரீடம் ஆஃப் கன்சைன்ஸ் அப்படின்னா அவங்களுடைய இட்ஸ் அ பர்சன்ஸ் மாரல் சென்ஸ் ஆஃப் ரைட் ஆர் ராங். ஓகே, அதாவது அவங்க வந்து இது கரெக்டு இது தப்பு அப்படின்னு சொல்லி புரிஞ்சு நடந்துக்கிறது வந்து கன்சைன்ஸ். அவங்க வந்துட்டு எந்த ஒரு ரிலிஜனையும் ஃபாலோ பண்ணலாம், ப்ராக்டிஸ் பண்ணலாம், அதே மாதிரி அதை வந்து ப்ராபகேட்டும் பண்ணலாம், அதாவது மதத்தை பரப்பவும் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிகல் சொல்லுது. நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்தியா இஸ் அ செக்யூலர் கண்ட்ரி, மதச்சார்பற்ற நாடு. நம்மளோட கவர்மெண்ட் வந்து எந்த ஒரு ரிலிஜனையும் வந்து சப்போர்ட் பண்ணல, எதையும் வந்துட்டு ஆதரிக்கவும் இல்லை எதிர்க்கவும் இல்லை. ஸோ ரிலிஜியன் வந்துட்டு தனித்து விடப்பட்டிருக்கு. எல்லா ரிலிஜியனுமே ஈக்குவல் அப்படின்னு சொல்லி நம்ம கான்ஸ்டியூஷன் சொல்லுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய 42nd அமெண்ட்மெண்ட் வந்து இந்த மதச்சார்பற்ற அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து பிரியாம்பிளில் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்காங்க.
அதே மாதிரி இது வந்துட்டு இந்த மாதிரி இருக்கிற ஃப்ரீடம் வந்து இட் இஸ் ஆல்சோ லைக் ஐ செட் ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்ல நீங்க பார்த்தீங்கன்னா இட் இஸ் சப்ஜெக்ட் டு பப்ளிக் ஆர்டர் மொராலிட்டி அண்ட் ஹெல்த் கண்டிஷன்ஸ். ஸோ இதுலயே நீங்க பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிகல் 26 வந்து ஃப்ரீடம் டு மேனேஜ் ரிலீஜியஸ் அஃபேர்ஸ், அதாவது மத சம்பந்தமான எந்த ஒரு விஷயங்களையும் அந்த மதமே வந்து பார்த்துக்கணும். அதாவது அந்த விஷயத்துல மத சம்பந்தமான விஷயங்கள்ல எப்படி முடிவெடுக்கணும் அப்படிங்கிறது வந்துட்டு ஆர்டிகல் 26 வந்து சொல்லுது. இதுல பாத்தீங்கன்னா எஸ்டாப்ளிஷ் அண்ட் மெயின்டைன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஃபார் ரிலீஜியஸ் அண்ட் சேரிட்டபிள் பர்பஸ், அதாவது யார் வேணாலும் வந்துட்டு மத சம்பந்தமான இன்ஸ்டிடியூஷன்ஸ், அதாவது ஒரு நிர்வாகமோ இல்லை வந்துட்டு சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டோ வந்துட்டு சேரிட்டபிள் பர்பஸஸ்க்காகவோ இதை வந்து ஆரம்பிச்சுக்கலாம். தே கேன் மேனேஜ் தேர் ஓன் அஃபேர்ஸ், அதாவது ரிலிஜன் சம்பந்தமான அஃபேர்ஸ் அவங்களே பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நீங்க எக்ஸாம்பிள் எடுத்துட்டீங்க அப்படின்னா மத குருமார்கள் இருப்பாங்க, அவங்க வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு அவங்க மத சம்பந்தமான முடிவுகளை அவங்க எடுப்பாங்க. ஸோ அவங்க தான் வந்துட்டு அதுக்கு டிசிஷன்ஸ் எல்லாமே அவங்க பார்த்துக்குவாங்க. அதே மாதிரி எந்த ரிலிஜியனும் வந்துட்டு சொத்துக்கள் வாங்கலாம், சொத்துக்கள் வந்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய கோயில்களுக்கு சொத்து இருக்கு, சர்ச்சஸ்க்கு மாஸ்க்கு வந்து சொத்து இருக்கு. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு தே கேன் அக்வயர் மூவபிள் அண்ட் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி ரெண்டுமே வச்சுக்கலாம் அவங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையுமே வந்துட்டு சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு அதை மேனேஜ் பண்ணணும். ஸோ அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள் இருக்கு, ஆனால் அதை வந்துட்டு சட்டத்திட்டங்களுக்கு உட்படுத்தி அவங்க மேனேஜ் பண்ணணும். அதுதான் வந்துட்டு எக்ஸ்பெக்டேஷன். ஸோ அவங்க வச்சுக்கலாம், பட் தே ஹேவ் டு மேனேஜ் இட் ஆஸ் பர் லா ஆஃப் த லேண்ட். இது வந்து முன்னாடி இருக்கிற ஸ்லைடோட தொடர்ச்சி தான், ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜனோட தொடர்ச்சி இது. ஆர்டிகல் 27 என்ன சொல்லுது அப்படின்னா ஃப்ரீடம் as to payment of taxes for promotion of any particular religion. இது என்ன சொல்லுது அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆர்டிகல் வந்துட்டு எந்த ஒரு மத சம்பந்தமான விஷயங்களுக்கோ எந்த ஒரு டாக்ஸும் வந்துட்டு பே பண்ண தேவையில்லை. அதுக்குன்னு ஸ்பெஷலா வந்துட்டு இந்த ரிலிஜனுக்கு இந்த டாக்ஸ், அந்த ரிலிஜனுக்கு அந்த டாக்ஸ், இந்த விஷயங்கள் பண்றதுக்கு டாக்ஸ்ன்னு சொல்லி கிடையாது. அந்த மாதிரி எந்த டாக்ஸும் வந்து பே பண்ண தேவையில்லை. அதே மாதிரி எந்த ஒரு மதத்தை வந்து ப்ரமோட் பண்றதுக்கோ அதாவது பரப்புறதுக்கோ வந்துட்டு எந்த ஒரு டாக்ஸும் கிடையாது. இதுல வந்து ஒரு கேஸ்ல ஒன்று இருக்கு, ஹஜ் கேஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஒருத்தர் வந்து கோர்ட்ல கேஸ் போட்டிருந்தாங்க, அதாவது இங்க இந்த ஹஜ் போறதுக்கு வந்துட்டு ஃப்ளைட் டிக்கெட்டுக்கு வந்துட்டு சப்சிடி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, விச் இஸ் அகெயின்ஸ்ட் ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜன். கவர்மெண்ட் வந்து ஒரு பர்டிகுலர் ரிலிஜனுக்கு வந்து இந்த சலுகை கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் வந்து இதுல என்ன சொல்லிடுறாங்க அப்படின்னா ஒரு சப்ஸ்டான்ஷியல் அமௌண்ட் ஃப்ரம் த டாக்ஸ், அதாவது பெருந்தொகையை வந்து டாக்ஸ்ல இருந்து செலவிட்டா மட்டும்தான் வந்து இட் இஸ் வயலேஷன் ஆஃப் திஸ் ஆர்டிகல். ஸோ இது வந்து ரொம்ப சிறு தொகை அப்படின்றனால இட் டஸ் நாட் மேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. ஆர்டிகல் 28 வந்து ப்ராஹிபிஷன் ஆஃப் ரிலீஜியஸ் எஜுகேஷன். எந்த ஒரு கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்லையும், கவர்மெண்ட் ஸ்கூலாக இருக்கலாம், இல்லை கவர்மெண்ட் எய்டட் இன்ஸ்டிடியூஷனாக இருக்கலாம், எய்டட் ஸ்கூல்ஸ் இருக்கலாம், இல்லை எய்டட் காலேஜஸாக இருக்கலாம், இல்லை கவர்மெண்ட் காலேஜாக இருக்கலாம், எந்த ஒரு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்லையும் மத சம்பந்தமான போதனைகள் வந்து இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிகல் 28 வந்துட்டு ரொம்ப தெளிவாகவே சொல்லிடுறாங்க. கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸ். ஆர்டிகல் 29 என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸ். அவங்க வந்து தே ஹேவ் எனி பர்சன் ஹேவ் த ரைட் டு கன்சர்வ் ஓன் லாங்குவேஜ், ஸ்கிரிப்ட் ஆர் கல்ச்சர். இப்போ சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியாவில் எந்த பகுதியில் இருந்தாலும் சரி, அவங்களுடைய சொந்த லாங்குவேஜ், அவங்களுடைய எழுத்து, ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்களுடைய கல்ச்சர், இது எல்லாத்தையும் அவங்களே வந்துட்டு கன்சர்வ் பண்ணிக்கிறதுக்கு, அதாவது அவங்க அப்படியே கண்டினியூ பண்ணுறதுக்கு, ஃபாலோ பண்ணுறதுக்கு, யாருடைய தலையீடும் இல்லாமல் அவங்க வாழ்கிறதுக்கு இது வந்துட்டு ரைட் கொடுக்குது. அதே மாதிரி எந்த ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்லையும் எந்த டிஸ்கிரிமினேஷனும் இருக்கக்கூடாது. இது நம்ம வந்து லா ஆஃப் ஈக்குவாலிட்டிலையும் நம்ம பார்த்துருக்கோம். எந்த ஒரு டிஸ்கிரிமினேஷனும் இருக்கக்கூடாது. அதே மாதிரி ஸ்டேட் பார்த்தீங்க அப்படின்னா கிராண்ட்ஸ், ஏதாவது எய்ட்ஸ் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, கிராண்ட் கொடுக்குறாங்க இல்லை எய்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா இது வந்துட்டு எந்த ஒரு ரிலீஜனை பேஸ் பண்ணியோ, ரேஸோ, கேஸ்ட், லாங்குவேஜை பேஸ் பண்ணியோ வந்துட்டு இவங்க டிஸ்கிரிமினேஷன் பண்ணக்கூடாது. ஸோ கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ஸ் வந்துட்டு இருக்கு, அது டிஃப்ரெண்ட் மைனாரிட்டியில் இருந்தாங்க அப்படின்னா கூட அதுக்கு எய்டு வந்து கவர்மெண்ட் கொடுத்து தான் ஆகணும். ஆர்டிகல் 30 என்ன சொல்லுதுன்னா ரைட் ஆஃப் மைனாரிட்டிஸ் டு எஸ்டாப்ளிஷ்
and administer educational institutions. அது மைனாரிட்டிஸ். இப்போ நீங்க இந்தியாவில் வந்துட்டு நீங்கள் மைனாரிட்டிஸ் அப்படின்னு நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா ஹிந்து இல்லாதவங்க எல்லாருமே வந்து மைனாரிட்டிஸ் அப்படின்னு சொல்லலாம். நம்ம கிறிஸ்டியன் மைனாரிட்டி, முஸ்லீம் மைனாரிட்டி, ஆர் தமிழ்நாட்டுக்குள்ள நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தெலுங்கு மைனாரிட்டி. ஸோ இது வந்துட்டு பேஸ்ட் ஆன் லாங்குவேஜ் இந்த மைனாரிட்டிஸ் இருக்காங்க, பேஸ்ட் ஆன் ரிலிஜனும் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அந்த மைனாரிட்டிஸ் வந்து தே கேன் when they have educational institution they can establish it, they can create it, and if they have it they can administer it on their own. அவங்களே வந்துட்டு அட்மினிஸ்டர் பண்ணிக்கலாம். அவங்களுடைய எஜுகேஷன் பேஸ் பண்ணி அவங்களோட சாய்ஸ் அது. ஓகேங்களா, அவங்க எந்த விதமான இந்த மாதிரி மேனேஜ் பண்ணுறதுல அவங்க எந்த விதமான ப்ராசஸ் அவங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். அது வந்து அவங்களுடைய ரைட்டு. அதே மாதிரி கவர்மெண்ட் வந்துட்டு கவர்மெண்டோட எய்டு வந்துட்டு இந்த எந்த டிஸ்கிரிமினேஷனும் இல்லாமல் எல்லா மைனாரிட்டிஸுக்கும் கிடைக்கணும். அதே மாதிரி மைனாரிட்டி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து அவங்களுக்கு தேவையான சொத்துக்களை அவங்க வாங்கக்கூடிய பவர் அவங்களுக்கு இருக்கணும், வாங்கி அவங்களே மேனேஜ் பண்ணிக்கணும். அது வித்தின் லீகலாக எப்படி மேனேஜ் பண்ணுமோ அப்படி மேனேஜ் பண்ணணும். இதில் வந்து ஒரு கேஸ் லா ஒன்று இருக்குது, ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு வர்சஸ் மேலப்பாளையம் முஸ்லிம் மகளிர் கல்வி சங்கம். இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்துட்டு கவர்மெண்ட்டில் வந்துட்டு எய்டு கேட்குறாங்க. ஆனால் வந்துட்டு கவர்மெண்ட் என்ன சொல்லுது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, கவர்மெண்ட் வந்து இது ஆஸ் அ மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன் நீங்களே தான் அதுக்கு தேவையான ஃபண்டு போட்டுக்கணும், நீங்களே தான் மேனேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லுது. ஸோ அவங்க வந்து இதை எதிர்த்து கோர்ட்டுக்கு போகிறாங்க. கோர்ட் வந்துட்டு கவர்மெண்ட் சொன்ன அந்த ரிப்ளை வந்து இட் இஸ் வயலேஷன் ஆஃப் ஆர்டிகல் 30. அதாவது கவர்மெண்ட் கொடுக்குற எந்த ஒரு கிராண்டோ எய்டோ எந்த ஒரு ரிலீஜனை பேஸ் பண்ணியோ கேஸ்டை பேஸ் பண்ணியோ இருக்கக்கூடாது. அது வந்து எப்படி ஒரு மெஜாரிட்டி இருக்கிற ஒரு இன்ஸ்டிடியூஷனுக்கு பொருந்துமோ அதே மாதிரி மைனாரிட்டிஸ் மேனேஜ் பண்ணுற இன்ஸ்டிடியூஷனுக்கும் அது பொருந்தும் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட் சொல்லிடுறாங்க. நன்றி. தமிழ் வணக்கம்.